ஒரு கிராமத்தில் 4 சிறந்த நண்பர்கள் வசித்தனர். அவர்கள் பெயர்கள் ராஜா, ரவி, குமாரு மற்றும் அரவிந்த். அவர்கள் அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தனர் மற்றும் எப்போதும் ஒன்றாகவே இருந்தனர். நண்பர்களில் ராஜா மிகவும் புத்திசாலி. அவருக்கு கணிதத்தில் அதிக ஈர்ப்பு. ரவி கலைக்காரன். அவன் அழகாக சித்திரம் வரைவதில் திறமைசாலி. குமாரு விளையாட்டுகளில் மிகவும் திறமையாளர். அவன் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாடுவதில் சிறந்தவனாக இருந்தான். அரவிந்த் ஒரு பாடலாசிரியர். அவன் பாடல்களையும் கவிதைகளையும் எழுதுவதை மிகவும் விரும்பினான். ஒரு நாள் பள்ளியில் ஒரு பெரிய போட்டி நடந்தது. பள்ளி அளவில் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பரிசளிக்க முடிவு செய்தனர். போட்டிகள் பல பிரிவுகளில் நடைபெற்றன. கணிதம், சித்திரம், விளையாட்டு மற்றும் கவிதை. ராஜா கணித போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை வென்றான். ரவி தனது அற்புதமான சித்திரங்களை வரைவதன் மூலம் பாராட்டுக்களை பெற்றான். குமாரு கிரிக்கெட்டில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பரிசு பெற்றான். அரவிந்த் தனது பாடல்களை பாடி அனைத்து மாணவர்களையும் கவர்ந்தான். போட்டிகளுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் பரிசுகளை பெற்றபோது மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தங்கள் வெற்றியை கொண்டாடினர். அவர்கள் உணர்ந்தது ஒருவரின் வெற்றிக்கு மற்ற நண்பர்களின் ஆதரவும் ஊக்கமும் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொருவரும் தங்களுக்குள் உள்ள திறமைகளை கண்டறிந்து அதன் மூலம் முன்னேறுவதற்கு மற்ற நண்பர்களின் ஒத்துழைப்பும் மிக அவசியம். இத்தகைய உண்மையான நட்பினால் தான் வாழ்க்கையில் எந்த பெரும் சவாலையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் உணர்ந்தனர். இத்தகைய உண்மையான நட்பினால் தான் வாழ்க்கையில் எந்த பெரும் சவாலையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் உணர்ந்தனர். முடிவு: நண்பர்கள் நம்மை முன்னேற்றுவதிலும் நம் திறமைகளை வெளிப்படுத்துவதிலும் மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றனர். ஒரு உண்மையான நட்பு நம்மை எப்போதும் தற்காலிக சிக்கல்களை விடுத்து நம் திறமைகளை வெளிக்கொணர உதவும்.